ஸ்ரீ சௌடாம்பிகை ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ்ச்செல்வனின் அன்பு வணக்கங்கள். மார்கழி மாதத்திற்கு உண்டான பொது பலன்களை இப்ப நம்ம பார்க்க போறோம். மார்கழி மாதம் சூரியன் தனுசு ராசி, குரு பகவானோட தனுசு ராசிக்கு வர்றதுதான் மார்கழி மாதம் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப என்னென்ன யோகங்கள் இருக்குது அப்படின்னா, இந்த மாதம் சூரியனை குரு பார்க்குற சிவராஜ யோகம். அது சூரியனுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு யோகங்களா சொல்லப்படுது. அதே மாதிரி செவ்வாயும் குரு பார்ப்பாரு. செவ்வாய் அதாவது குரு மங்கள யோகம். மங்களன் அப்படின்னா செவ்வாய்னு சொல்லுவோம். குரு மங்கள யோகம் அப்படின்னு ஒரு யோகம் இருக்குது. அதே மாதிரி சுக்கிரன் செவ்வாய் இணையிறது பிருகுமங்கல யோகம் அப்படின்னு சொல்லப்படுது. அதுவும் அந்த யோகமும் இந்த காலகட்டத்துல, அதாவது இந்த மார்கழி மாதத்துல 3 யோகங்கள் செயல்படுது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. துல்லியமான பலன்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பொது பலன்களை நம்ம பார்ப்போம். கும்பராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கும்பராசி சனி பகவானோட ராசி. அந்த ராசியில இப்ப ராகு இருப்பாரு. ராகு இருந்தாலும் பிரச்சனையில இருக்கும். ஆனா குரு பார்வையில இல்லாத வரைக்கும் தான் அந்த ராகு பிரச்சனையை கொடுப்பாரு. இப்ப அந்த ராகு குரு பார்வையில இருப்பாரு. 5ஆம் இடத்துல இருக்கிற குரு, உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிற குரு உங்க ராசியை பார்ப்பாரு. அந்த ராசியில இருக்கிற ராகு பகவானை பார்க்கறதுனால ஏற்கனவே இருந்து வந்த தடை தாமதங்கள் அதெல்லாம் விலகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்களா உங்களுக்கு இது அமையும். இப்பதான் ஜென்மசனியை கடந்து பாத சனிக்கு போயிருக்கீங்க. 5 வருஷமா படாத கஷ்டம் இல்லை, படாத துன்பங்கள் இல்லை, துயரங்கள் இல்லை அப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு படிப்படியா வளர்ச்சிகள் இருக்கும். சனி பகவான் கொடுத்த, அதாவது உங்களை என்ன சொல்லுவாங்க, இந்த வடிவில் ஒரு படத்துல சொல்லுவாங்க, இதுக்கப்புறம் யார் அடிச்சாலும் தாங்கக்கூடிய மன தைரியம் வந்துருச்சு அப்படின்ற அமைப்புகளை சனி பகவான் 5 வருஷமா கொடுத்துருப்பாரு. அதே மாதிரி 3ஆம் இடம் இயல்பா இருக்குது. 3ஆம் இடம் இயல்பா இருக்கிறதுனால இளைய சகோதர சகோதரிகளால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி 4ஆம் இடம் சுபத்துவமா இருக்குது. அதாவது சுக்கிரன் தனி புதன் 2 சுபர்கள் பார்க்கறதுனால வீடு வாகன யோகம் உண்டாகும். தாயால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் கண்டிப்பா உண்டு. ரொம்ப நாளா வீடு வாங்கணும், வாகனம் வாங்கணும், இல்ல கடன் கேட்டுக்கிட்டு இருக்கேன், இல்ல கையில காசே இருக்குது ஆனா அமையவே இல்லை நமக்கு பிடிச்ச மாதிரி அப்படின்ற அமைப்புகள்லாம் இப்ப நீங்க பிடிச்ச மாதிரி, உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி வீடு வாகனம் யோகம் கண்டிப்பா உருவாகும். அதே மாதிரி 5ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு. குழந்தைக்கான அமைப்பு. ரொம்ப நாளா குழந்தை இல்லை, நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல்ல பார்க்காத வைத்தியம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றவங்க எல்லாம் இந்த காலகட்டத்துல குரு பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் கண்டிப்பா அந்த ஸ்தானத்தை கண்டிப்பா குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள்லாம் கண்டிப்பா உண்டு. அதே மாதிரி 5ஆம் இடம் காதலை குறிக்கக்கூடிய இடம். நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள் அதெல்லாம் 5ஆம் இடத்தை தான் குறிக்கும். அந்த அமைப்புகள்லாம் காதல் நிறைவேறக்கூடிய அமைப்புகள், பெற்றோர்கள் காதலுக்கு சம்மதம் தெரிவிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் உண்டு. அதே மாதிரி நல்ல சிந்தனைகள், நல்ல எண்ணங்கள் சொன்னோம்ல, ஒரு நல்ல ஐடியா மைண்ட்ல உற்பத்தி ஆகி அதை நீங்க பெருசா அதை பிரம்மாண்டம் ஆக்கி அதனால வருமானம் ஆகக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல நல்ல விதமாவே இருக்குது. அதே மாதிரி உங்க ராசிக்கு 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்ப்பாரு. 8ஆம் இடத்தை பார்க்கும்போது கொஞ்சம் தடை தாமதங்களை கொடுக்கத்தான் செய்வாரு. அதெல்லாம் கொஞ்சம் பொறுமையா கையாளுறது நல்லது. எதுலையும் அவசரப்படாதீங்க இந்த காலகட்டத்துல. ஃபர்ஸ்ட் அவசரப்படாம 1க்கு 2 முறை யோசனை பண்ணி, ஏன்னா தடைகள் இருக்குதுன்னா கொஞ்சம் யோசனை பண்ணி செயல்படுறது உங்களுக்கு நல்ல விதமா இருக்கும். அதே மாதிரி உங்க ராசிக்கு 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பாரு. தந்தை ஸ்தானம், பாக்கியஸ்தானம் சொல்லுவோம். தந்தையால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் இருக்கும். தந்தை வழி உறவுகளால் அனுகூலங்கள், ஆதாயங்கள். தந்தையோட சொத்து, முக்கியமா தந்தையோட சொத்து ரொம்ப நாளா கோர்ட்டு கேஸு நமக்கு கிடைக்கவே இல்லை, கிடைக்குமா கிடைக்காதா தெரியல அப்படின்ற இந்த அமைப்புகள்லாம் கண்டிப்பா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அந்த தந்தையோட சொத்து கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்ல விதமாவே இருக்குதுங்க. அதே மாதிரி 10ஆம் இடத்துல சுக்கிரன் புதன் இருப்பாங்க. தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம்னு சொல்லுவோம். தொழில்கள் ஒரு நல்ல அமைப்புகள் போகும். அகலக்கால் வைக்காதீங்க. ஆனா தொழில்ல 1க்கு 2 முறை யோசனை பண்ணி தொழில்ல ஒரு மூலதனம் போட்டு தொழில்ல உயரக்கூடிய அமைப்புகள்லாம் கண்டிப்பா இருக்கு. தொழில்ல
தொழில மேம்படுறதுக்கு ஒரு அமைப்புகள்லாம் இருக்கும். தொழிலை விரிவடைய செய்யறதுக்கு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்ல அமைப்புகளாவே இருக்குதுங்க. அதே மாதிரி 11ஆம் இடம் லாபஸ்தானத்தை வந்து குரு பகவான் பார்ப்பாரு, சுக்கிரன் இருக்கிறாரு. இதுல வரக்கூடிய தொழில்கள் வந்து அமோகமா ஜாம் ஜாம்னு போய் லாபங்கள் வந்து வரக்கூடிய பல மடங்கு லாபங்கள் வரக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல விதமாவே இருக்குது. 11ஆம் பாவகம் லாபஸ்தானம் சொல்றதுனால அதே மாதிரி மூத்த சகோதர சகோதரிகளால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் கண்டிப்பா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதே மாதிரி முதல் திருமணம் சரியில்லாம இரண்டாவது திருமணத்திற்காக ரொம்ப நாளா பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா இந்த காலத்துல இரண்டாவது திருமண வாய்ப்புகள்லாம் வந்து உங்களுக்கு இந்த காலத்துல கண்டிப்பா நல்ல விதமாவே இருக்குது. அதே மாதிரி 12ஆம் இடம் இயல்பா இருக்கிறதுனால ஏற்றுமதி இறக்குமதி தொழில்கள்ல வந்து உங்களுக்கு நல்ல விதமா போகும். அதே மாதிரி ஓடிக்கொண்டே சுற்றி கொண்டே இருக்கிற ஆட்டோ பஸ் லாரி அந்த மாதிரி ஓடிக்கொண்டே தொழில் பண்றவங்கலாம் இந்த காலகட்டத்துல ஒரு நல்ல விதமாவே இருக்கும். ஒரு அதனால பணவரவு தனவரவு நல்லா இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி முக்கியமா வெளிநாடு போய் சம்பாதிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டு வாய்ப்புகள்லாம் வந்து கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் நல்ல விதமாவே இருக்கும். நம்ம இப்ப பார்த்தது எல்லாமே பொது பலன்கள் தாங்க. துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே நம்ம நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்க. நன்றி, வணக்கம்.